فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجزاهم بما صبروا جنة وحريرا متكئين فيها على الأرائك لا يرون فيها شمسا ولا زمهريرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். ரஃபீக், நீங்க மெஷினை குடிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29 நாட்கள் நோன்பு நோற்று, 29 நாட்கள் இரவு தொழுகை தொழுது, இஃப்தார் செய்து, சஹர் செய்த எங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தோஷமான தினமான இந்த ஈதுல் ஃபித்ரை அல்லாஹ் தந்திருக்கின்றார். எப்படி இந்த தினத்தை அல்லாஹ் ஈதாக ஆக்கியிருக்கிறானோ, சந்தோஷமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை முடித்ததற்கு பிறகு முஸ்லிமாக வாழ்ந்ததற்காக அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவார். உலகத்தில் 30 நாட்கள் 29 நாட்கள் நோன்பு நோட்பது என்பது இது பெரும் ஒரு சபர், பொறுமை, பெரும் ஒரு கஷ்டமான ஒரு வேலைதான் நோன்பு பிடிப்பது. இதே போன்று அதே நோன்போடு நின்று வணங்கியது, இதற்கு கூலி சந்தோஷமான யௌமுல் ஜாயிஸா தான் இன்றைய நாள். பெருநாளுடைய தினம் கூலி வழங்கும் தினம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுடைய தினத்திலே தக்பீர் சொல்லுவார்கள். ஏன்? அல்லாஹ்வை உயர்த்துவதற்காக. தக்பீர் அல்லாஹுடைய பேரை சொல்வதற்குத்தான் தக்பீர். அதனால்தான் தொழுகையில் தக்பீர், முதலாவது ரக்காத்தில் தக்பீர், இரண்டாவது ரக்காத்திலே தக்பீர், ஹுத்பாவிலே தக்பீர், அரபி ஹுத்பாவிலே தக்பீர் நடக்கும். தக்பீர்கள் ஏன் சொல்லுவதென்றால் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் என்பதை உலகத்துக்கு சொல்லுவதுதான் தக்பீர். சகோதரர்களே, இந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளை பெருநாளாக தந்ததை போல வாழ்க்கையில் அல்லாஹ் முஸ்லிமாக வாழ்ந்ததற்கு, முஃமினாக வாழ்ந்ததற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உலகத்தில் சபராக வாழ்ந்தீர்கள், பொறுமையாக வாழ்ந்தீர்கள், ஹராத்தை செய்யவில்லை, இபாதத்துகளை செய்தீர்கள், தொழுதீர்கள், நோன்பு பிடித்தீர்கள், ஜகாத் கொடுத்தீர்கள், ஹஜ் செய்தீர்கள், நீங்கள் சபராக உலகத்தில் வாழ்ந்ததற்குத்தான் சொர்க்கம். சூரத்துல் இன்சான்லே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னதன் வ ஹரீரா. எப்படி இன்றைக்கு புதிய உடுப்பு உடுத்து வந்திருக்கிறோமோ சகோதரர்களே, சொர்க்கத்திலே பட்டு உடுத்திருப்போம். சொர்க்கத்திலே நாங்கள் பட்டு உடுத்திருப்போம். ஏன்? அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதற்கு பட்டை உடுத்துதான் சொர்க்கத்திலே வாழ வைப்பான் அல்லாஹ். وَجَزَاهُمْ بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا.
அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே சொர்க்கத்துல கட்டில சாஞ்சி இருப்போம். சொர்க்கத்துல தராவி தொழுகையும் இல்ல, கியாமுல் லைலும் இல்ல, நோம்பும் இல்ல, ஒன்றும் இல்ல. சொர்க்கத்தை தொழுகை இருக்குதா? சொர்க்கத்தை தொழுகை ஒன்றும் இல்லை. சாஞ்சிட்டு கட்டில் இருந்துட்டு சாப்பிடுறதும் இன்பம் அனுபவிப்பது மட்டும்தான் சொர்க்கத்திலே வேலை. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. அல்லாஹ் சொல்றான், சூரியனுடைய சூடோ எந்த வெளிச்சமோ குளிரோ உங்களுக்கு வராது. நிம்மதியாக வாழ்றதுதான் சொர்க்கம். இல்லைன்னா நாங்க நோன்பு பிடிக்க மாட்டோம். எங்களுக்கு எதுக்கு நோன்பு சகோதரர்களே? ஏன் நாங்க கஷ்டப்படணும் உலகத்தில்? இன்னைக்கு முஸ்லிம் என்பதற்காக தான் கொல்லப்படுறாங்க, வேறொன்றுக்கும் அல்ல. முஸ்லிம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் யுத்தம். முஸ்லிம் அல்லாஹ் தான் சொல்றார், நீங்க முஸ்லீம்களை கொலை செஞ்சீங்களே, இஸ்லாம் என்பதற்குத்தானே, அதற்குத்தான் எங்களுக்கு கூலி அல்லாஹ் சொர்க்கம். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா வதானியத்தன் அலைஹிம் ظிலாலுஹா வதுல்லிலத் குதூஃபுஹா தذلீலா. அப்படியே மரத்துடைய நிழல்கள் எல்லாம் எங்கள் பக்கம் சாயும், மர நிழல்கள் சாயும். ஏன் இதை சொல்றேன்னா, சந்தோஷப்படுறதுக்கு. நீங்க சந்தோஷமான செய்தியோட தானே நாங்க பெருநாளைக்கு வரணும், சந்தோஷமா முஆனக்கா செய்யணும், சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பும். அல்லாஹ் இப்படி எல்லாம் வாக்கு தந்திருக்கிறானா? அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு நாளும் கனேடியன் கவர்மெண்ட் மாறு செய்து இல்லை, அல்லாஹ் மாறு செய்வானா? அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தருவார். وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ وَأَكْوَابٍ كَانَتْ قَوَارِيرًا. அல்லாஹ் சொல்றான், உங்களை அப்படியே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பாடு குளிர்பான தட்டுகளோட சுத்தி திரிவாங்க, உங்களை சந்தோஷப்படுத்த. قَوَارِيرَ مِن فِضَّةٍ قَدَّرُوهَا تَقْدِيرًا وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. என்ன ஜஞ்சபீல் பானம், இஞ்சி பானம் அல்லாஹ் குடிக்க தருவார். குடிங்க, சந்தோஷமா இருக்கு. உலகத்துல பொறுமையா இருந்தீங்க, அவ்வளவுதான் தேவை. ஏண்டா அவ்வளவு கஷ்டப்படுத்துறான் அல்லாஹ்? கஷ்டப்படுத்த இல்லை சகோதரர்கள், எங்கள் அல்லாஹ் பொறுமையாக இருந்ததற்கு அல்லாஹ் தார கூலி. பொறுமையாக இருந்ததற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நிறுத்திட்டானா? இல்ல, இன்னும் சொல்றார், وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. உங்களை சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுத்திட்டு வருவாங்க உங்களோட வேலைக்கு. إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا. அவர்களை பார்த்தா பரத்தப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க, அவ்வளவு அழகான பிள்ளைகள். பிள்ளைகள் இவ்வளவு அழகு என்றால் மனைவி, நீங்க, நாங்க. உலகத்துல ஒரு ஃபங்க்ஷன் போறா ஃபேஷியல் பண்றாங்க, மோத்தா கிளீன் பண்றாங்க. சொர்க்கத்துல ஃபேஷியல் இல்ல, அழகாவே தான் வாழ்றது, அழகாக சிரிச்சுட்டே தான் வாழ்றது, சந்தோஷம் மட்டும்தான். சொர்க்கத்துல கவலை இல்லை. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அனுபவிப்பதற்குத்தான் அல்லாஹ் அந்த நோன்பை தந்தார். அல்லாஹ் அந்த நோன்பை தந்த அதுக்குத்தான் சகோதரர்கள். அதனால நாங்க சந்தோஷப்படக்கூடிய தினம். இன்றைக்கு நோன்பு பிடிப்பது ஹராம். ஏன்? ஐயாமு அக்கில், இன்றைக்கு சாப்பிடுற நாள். இன்றைக்கு நல்லா சாப்பிடணும், நல்ல ஏழு கொடுக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். இன்றைக்கு நோன்பு பிடிக்கல, அது ஹராம். சொர்க்கத்துல இப்படி நோன்பு இல்லையே, சொர்க்கத்துல தொழுகை இல்ல, சொர்க்கத்துல நோன்பு இல்ல, சொர்க்கத்துல கியாமுல் லைல் இல்ல, சொர்க்கத்துல ஒன்றும் இல்ல. அனுபவிக்க இடம்தான் சொர்க்கம். إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. அல்லாஹ் சொல்றான், வந்து பாருங்க எவ்வளவு இன்பம் உங்களுக்கு இருக்குது.
எவ்வளவு இன்பம் இருக்குது என்று. நீங்க சொர்க்கத்துல எப்படி உடுத்திருப்பீங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றார், ஆலியஹும் சியாபு சுந்துஸ் குதுர். நீங்க மேல பச்சை பட்டாடை அணிஞ்சிருப்பீங்க. சுந்துஸ் என்றால் பட்டு, குதுர் அதுவும் பச்சை நிறம். இஸ்தபரக் உள்ளுக்கு இஸ்தபரக் பட்டு. வஹல்லு அஸாபிர மின் ஃபித்தா வெள்ளி காப்புகள் கையில. எவ்வளவு சந்தோஷம். وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا. அல்லாஹ் மனமான பானத்தை குடிக்க தருவா. குடி. கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்ன ஹாதா கான லகும் ஜஸாஆ. இதுதான் உங்களுக்கு கூலி. நாங்க நோன்பு பிடிச்சது சகோதரர்களே சுகரை குறைக்கிறதுக்கு இல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நாங்க நோன்பு பிடிச்சது பிரஷரை குறைக்கிறதுக்கு அல்ல. நாங்க நோன்பு பிடிச்சது கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு இல்ல. நாங்க நோன்பு பிடிச்சது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையிறது. இதுல கவனம் அளிக்கும். இன்னைக்கு பலர் நோன்புடைய நோக்கத்தை விளங்கப்படுத்தி மக்களுடைய ஈமான பழுதாக்கிட்டார். நாங்க நோன்பு பிடிச்சது எதற்கு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடை. அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஹாதா கான லகும் ஜஸாஆ وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا. உங்களுடைய முயற்சிகள் நன்றிக்குரியதாக மாறிவிட்டது. இதுதான் வாக்கு சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து மௌத் வரை இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த நோன்புகளை எதிர்பார்ப்போம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். யா அல்லாஹ் பல நோன்புகளை வாழ்க்கையில் அடையும் பாக்கியத்தை தா என்று இந்த ரமலான்ல விட்ட தவறுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல சரி செய்வோம். சகோதரர்களே, ரமலான் எப்படி பக்குவமாக பேணுதலாக வாழ்ந்தோமோ வாழ்க்கை பூர்த்தியாக மௌத்து வரை பக்குவமாக பேணுதலாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரமலானை தந்ததை போன்று யா அல்லாஹ் இந்த ஈதை தந்ததை போன்று இந்த ஈதிலே சந்தோஷத்தை தந்ததை போல் ஒரு நாள் நம் எல்லோரையும் சொர்க்கத்திலே ஒன்றாக சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. ஷராபன் தஹூராவை குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உலகத்தில் என்னென்ன கைறுகள் இருக்கிறதோ, என்னென்ன ஹசானாக்கள் இருக்குதோ அனைத்தையும் திறந்து தருவாயாக. என்னென்ன ஷர்றுகள் இருக்குதோ அனைத்து ஷர்றுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கொடிய நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கண்ணூரை விட்டு பாதுகாப்பாயாக. அனைத்து ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பாக வாழ்ந்து உயர்ந்த சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயாக. என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. الله أكبر 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 الله أكبر. فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد.
أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله أكبر 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 فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. முசாஃபா செஞ்சு கொள்ளுங்க. தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். தொழாதவங்களுக்கு